ஆஃப் ஆகிவிட்டதை தவிர சரணாகதி அடைந்தார் என்று தான் டெல்லியில் வலாவுகிறது செய்திகள். சமூக வலைத்தளங்களில் நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு சக்தி இந்தியாவில் இப்போது வரவில்லை. தற்காலிகமாக அது பர்மனண்டாக இருக்கிறதோ இல்லையோ, ராகுல் காந்தி மீது இருந்த நம்பிக்கை ஸ்டாலினுக்கு குறைந்து விட்டது. காரணம், ராகுல் காந்தியினால் மாநில கட்சிகள் சிதறுகின்றன, உடைகின்றன. இன்க்ளூடிங் பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக போன்ற சிறு கட்சிகள் எல்லாம். இண்டி கூட்டணி உடைகிறது. அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் மு க ஸ்டாலின் ராகுல் காந்திக்கு உயரத்தில் வர வேண்டும் என்றால் 2029 மு க ஸ்டாலினை பிரதமராக நிறுத்துவோம் என்றால் அது மதுரை மாநாட்டில் முன்மொழிவார்கள். அது ஒரு நேர்முக எதிராகத்தான் நரேந்திர மோடிக்கு ஆதரவாகவும் மு க ஸ்டாலினுக்கு எதிராகவும் தான் போகுமே தவிர நரேந்திர மோடியை இன்று திமுகவினால் எதிர்க்க முடியாது. திமுக அவ்வளவு பெரிய கட்சி இல்லை அகில இந்திய அளவில். காரணம், பீகார்லயோ, ராஜஸ்தான்லயோ, சத்தீஸ்கர்லயோ, மத்திய பிரதேசத்திலயோ, ஜார்க்கண்ட்லயோ, சண்டிகர்லயோ, பஞ்சாப்லயோ போய் கேட்டீங்கன்னா ஸ்டாலினை பத்தி யாருக்கு என்ன தெரியும்? திராவிட முன்னேற்ற கழகம் கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர அவங்க என்ன ஏதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆக மொத்தம் 540 தொகுதிகளில் இருக்கக்கூடிய பாஜக 39 தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக வைத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் பல அரசியல் நோக்கங்கள் டெல்லியில் கருதுகிறார்கள். சிவா.